இன்னைக்கு வீடியோல 2 விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போறது ஒரு சின்ன கிச்சன் டிப்ஸ் பார்க்க போறோம். இந்த மாரி பீங்கான் கப்லாம் நம்ம ஆசை ஆசையா வாங்குவோம். இதில வந்து நான் 4 வாங்கியிருந்தேன். இந்த கப்புக்கு பின்னாடி இந்த மாரி பில் இல்லாம ஒட்டியிருந்தது. இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே நம்ம பிரிச்சு எடுத்தோம்னா, பாதி கிழிஞ்சு, பாதி கிழியாம பார்க்கறதுக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி பட்டுடுச்சுன்னா, நமக்கு அது போகவே போகாது. ஒரு மாரி பிசு பிசுன்னு நல்லா இருக்காது. அந்த இடம்லாம் கருப்பாயிடும். இந்த மாரி உங்களுக்கு இந்த பில்லெல்லாம் கிழிச்சு எடுக்கிறதுக்கு, நீங்க அடுப்ப ஆன் பண்ணிட்டு, இந்த கப்ப இந்த மாரி கொஞ்சம் சூடு காட்டிருங்க. சூடு காட்டிட்டு லைட்டா தொட்டு பாருங்க. லேசு சூடா இருந்துச்சுன்னா, நம்ம கை வச்சே கிழிச்சு எடுத்துறலாம். பாருங்க லேசா சூடானாலே போதும். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு தான். கையில நகம் இருந்துச்சுன்னா, நம்ம நகத்த வச்சு சூப்பரா கிழிச்சு எடுத்துடலாம். பாருங்க, சூப்பரா வந்துடுச்சு. ஒண்ணு கூட ஒட்டவே இல்ல. சூப்பரா வந்துடுச்சு. அப்படி நமக்கு கை வைக்கிறதுக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சுன்னா, நம்ம என்ன பண்ணலான்னா, இன்னொரு கப்ப நான் சூடு பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த மாரி நல்லா சூடு பண்ணிக்கங்க. இந்த மாரி லோ ஃப்ளேம்ல வச்சு நீங்க சூடு பண்ணிக்கங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா, உங்களுக்கு சூடு நல்லா கையில படுறது மாரி இருக்கும். அதனால லோ ஃப்ளேம்ல வச்சு நீங்க சூடு காட்டிக்கங்க. இப்ப நான் வந்து இத கை வச்சு தொடல. இந்த மாரி கத்திய வச்சு கொஞ்சம் கொஞ்சம் பீல் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாரி ஈஸியா கத்தி வச்சு பீல் பண்ண வரும். அதுக்கப்புறம் அந்த பீல் பண்ண பேப்பர அப்படியே எடுத்தீங்கன்னா, சூப்பரா உங்களுக்கு எடுக்க வந்துரும். பாருங்க, எவ்வளோ நீட்டா எடுக்க வந்திருக்குன்னு. இந்த மாரி நீங்க இந்த பில்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடியே நம்ப வாஷ் பண்ணோன்னா, இது நீட்டா இந்த அளவுக்கு பிரிஞ்சு வராது. இந்த மெத்தட்ல தாங்க நான் வாங்குற பீங்கான் பாத்திரத்தில எல்லாத்துலயும் இருக்கிற பில்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நான் யூஸ் பண்றேன். இந்த மாதிரி எந்த பாத்திரம் வாங்குனாலும், அதில இருக்கிற ஸ்டிக்கர்ஸ நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னா, நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமம் இல்லாம இருக்கும். இந்த மாரி குட்டி குட்டி டிப்ஸ நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது, இத பாருங்க பார்க்கறதுக்கு வாழைத்தண்டு மாரியே இருக்கும். ஆனா இது வாழைத்தண்டு இல்ல. இது வந்து தென்னங்குருத்துன்னு சொல்லுவாங்க. இது எங்க கிடைச்சதுனாலும் நீங்க வாங்கி உடனே சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது வந்து 100 கிராம் நான் வாங்கியிருக்கேன். 100 கிராம் வெறும் ரூ. 50 தான். 1/4 கிலோ ஒரு ரூ. 100 இருக்கும். நான் ஒரு ரூ. 50க்கு தான் வாங்கினேன். வாங்கின உடனே இது சாப்பிட்டு தீர்த்தரணும். இது அப்படியேவும் சாப்பிடலாம். இல்லைன்னா கொஞ்சமா நாட்டு சர்க்கரை கலந்து கூட சாப்பிடலாம். இது கொஞ்சம் துவர்ப்பா இருக்கும். நம்ம நொங்குலாம் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா? அந்த நொங்குக்கு மேலே ஒரு எல்லோ கலர்ல இருக்கும் இல்லையா? அதோட தோலு. அதையும் தான் சேர்த்து சாப்பிடுவோம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அந்த டேஸ்ட்ல தான் இந்த தென்னங்குருத்து இருக்கும். இந்த மாரி நாட்டு சர்க்கரைய லைட்டா தொட்டுட்டு சாப்பிட்டு பாருங்க. ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட் இருக்கும். இது வயிற்றுப்புண், சர்க்கரை நோய், மாதவிடாய் பிரச்சனைலாம் இருக்கு இல்லையா? அதுக்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தைராய்டு இருக்கிறவங்க இத சாப்பிட்லான்னு சொல்றாங்க. அதே மாதிரி சிறுநீர்ல இருக்கிற கற்கள கரைக்கிறதுக்கு உதவுதுன்னு சொல்றாங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சிய தரக்கூடியது இந்த தென்னங்குருத்து. இது வந்து கிடைச்சதுன்னா கண்டிப்பா வாங்குங்க. ரொம்பவே விலை கம்மி தான். வெறும் ரூ. 50க்கு இந்த மாதிரி ஆரோக்கியமான பொருட்கள் கிடைக்கும்போது வாங்கி சாப்பிடாம இருக்காதீங்க. இது கிடைக்கும்போது வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்கீங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.